guys, welcome back to our cricket video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா பரத் அருண் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட IPL 2026 ஓட பவுலிங் கோச்சா. இந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு நாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டிட் பாத்வேஸ் ஆயிட்டாரு. இதை பத்தி தான் பேச போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இந்தியன் டெஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் ஓவல்ல நடக்க போது அதுக்கான பிராக்டிஸ்ல இருக்காங்க. சோ இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்பவே குரூஷியல். இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் இந்த டெஸ்ட் சீரீஸை இந்தியாவால டிரா பண்ண முடியும். சோ அதனால இந்தியாவுக்கு இந்த 5th டெஸ்ட் ரொம்ப முக்கியம். சோ இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்கிலாந்து ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரீஸ் 2-1 லீட்ல இருக்காங்க. சோ இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாதான் 2-2 ஆக்கி இந்த டெஸ்ட் சீரீஸ் டிரால கொண்டு போய் முடிக்க முடியும். சோ அதனால இந்தியாவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே குரூஷியல். எனக்கு தெரிஞ்சு இந்த 4 டெஸ்ட்டுமே டே 5 வரைக்கும் போயிருக்கு. இந்த டெஸ்ட்டுமே டே 5 வரைக்கும் போகும். இந்த டெஸ்ட்ல ரொம்ப இன்டென்ஸ் டெஸ்டா இருக்கும் நான் பாக்கிறேன். ஏன்னா போன டெஸ்ட்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ அதனால இங்கிலாந்து பிளேயர்ஸ் இன்டென்சிட்டியோட வருவாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் இன்டென்சிட்டியோட வருவாங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட் ரொம்ப இன்டென்சிட்டியா இருக்கும். ஆக்டேன் மேட்சா இருக்கும். ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் நமக்கு பார்க்க கிடைக்கும் ஓவல்ல நம்பலாம். சோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த மேட்சை இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த மேட்சை இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பரத் அருண் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட IPL 2026 பவுலிங் கோச்சா. இந்த நியூஸ் உண்மையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் என்ன ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நேத்திக்கு இது மாதிரி பரத் அருண் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட IPL 2026 பவுலிங் கோச்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பல ஸ்போர்ட்ஸ் மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு CSK அபிஷியல்கிட்ட கேட்க இது மாதிரி நீங்க பரத் அருணை IPL 2026 CSK பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் அந்த நியூஸை டெனை பண்ணிட்டாரு. இது மாதிரி பிளான்ஸ்லயே நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதனால மோஸ்டா இந்த நியூஸ் யாரும் நம்ப வேணாம். பரத் அருண் சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL 2026 பவுலிங் கோச்சா வர சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்சைட் ஸ்போர்ட் என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி அவரு பாத்தீங்கன்னா IPL 2026 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு பவுலிங் கோச்சா இருக்க போறாரு அப்படின்னு இன்சைட் ஸ்போர்ட்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு காலையில. சோ அதனால மோஸ்டா பரத் அருண் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் கோச்சா IPL 2026 இருக்க மாட்டாரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு தான் பரத் அருண் IPL 2026 பவுலிங் கோச்சா இருப்பாரு மோஸ்டா அப்படின்னு தான் இன்னைக்கு வர ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது இதுல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்டா பரத் அருண் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு தான் IPL 2026 பவுலிங் கோச்சா இருக்க போறாரு அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பரத் அருண் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் கோச்சா இருந்திருக்கலாமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா சந்திரகாந்த் பண்டிட்டை பாத்வேஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் சந்திரகாந்த் பண்டிட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு கோச்சிங் டென்யூர்ல. கௌதம் கம்பீர் மென்டரா இருந்தாலும் இவரு தான் ஹெட் கோச். அந்த சீசன் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கப்பும் அடிச்சாங்க. ஆனா அடுத்த சீசன் ஒரு பேடான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். குவாலிஃபை கூட அவ்வளவு பிளே ஆஃப்க்கு. சோ அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட மேனேஜ்மெண்ட் சந்திரகாந்த் பண்டிட்டை பாத்வேஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு புது ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அந்த ஹெட் கோச் யாருன்னு இது வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல. வந்தா பாப்போம் யார கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சந்திரகாந்த் பண்டிட்டை பாத்வேஸ் பண்ணது கரெக்ட் தானா? அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2026 ஹெட் கோச்சா யாரு வரலாம் அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.